இந்த பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு. கேளுங்க. நமது உடலின் வலுவான அடித்தளமே நமது எலும்புகள் தான். வயதானால் எலும்புகள் பலகீனம் அடைவது ஒரு பொதுவான பிரச்சனை தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தவறான உணவு பழக்கங்களால் எலும்புகள் வலுவிழப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அதற்கு காரணம் உணவில் உள்ள கால்சியம் மற்றும் விட்டமின் டி குறைவாக உள்ளதாக கூறப்படுகிறது. உப்பு உணவில் உள்ள சுவையை அதிகரிக்க உதவுகிறது. ஆனால் அதிகப்படியான உப்பு உடலுக்குள் நுழையும் போது அது கால்சியத்தை சிறுநீரின் வழியாக வெளியேற்றத் தொடங்குகிறது. இதன் காரணத்தினால் கால்சிய குறைபாட்டை ஈடு செய்ய உடல் எலும்புகளில் இருந்து கால்சியத்தை எடுத்துக்கொள்கிறது. இதன் விளைவாக காலப்போக்கில் எலும்புகள் வலுவிழப்பதாக தெரிய வந்துள்ளது. வெள்ளை சர்க்கரை இது எலும்புக்கு உடனடியாக தீங்கு விளைவிக்கவில்லை என்றாலும் இதை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் வீக்கமடைவதாக தெரிய வந்துள்ளது. குளிர்பானங்களான கோலா மற்றும் கஃபீன் கலந்த குளிர்பானங்களில் அதிக அளவு சர்க்கரையின் அளவு உள்ளதாலும் பாஸ்பெரிக் என்ற ஆசிட் அதில் இருப்பதாலும் இது கால்சியம் மற்றும் பாஸ்பரஸுக்கு இடையேயான சமநிலையை சீர்குலைத்து பற்களையும் எலும்புகளையும் அரிப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மது அருந்துவதால் எலும்புக்கு சேதம் விளைவிப்பதாக தெரிய வந்துள்ளது. உணவில் உள்ள கால்சியத்தை உறிஞ்ச உதவும் விட்டமின் டி உறிஞ்சுதல்களை மது தடுக்கிறது. எனவே தினசரி மது அருந்துவதும் எலும்புக்கு தீங்கு விளைவிப்பதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மைதாவில் ஆன உணவுகளான புரோட்டா, பிஸ்கட், பிரெட் போன்ற உணவுகளில் எலும்புகளுக்கான எந்த பயனுமே இல்லை என்கின்றனர் மருத்துவர்கள். இதை உண்ணுவதால் வயிறு மட்டுமே நிரம்புமே இன்றி எலும்புகளுக்கு எந்த பலனும் அளிக்காது என்கின்றனர். எலும்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்றால் புரோட்டீன் அவசியமான ஒன்று. எனவே இறைச்சியுடன் கூடிய முட்டை, பருப்பு, பால், பீன்ஸ், நெய் போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்வதால் எலும்புகளை பராமரிப்பது மட்டுமல்லாமல் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வாரி வழங்குவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதை பின்தொடர்ந்து நம்முடைய உடலை பாதுகாப்பது நமக்கு அவசியமான ஒன்றாகும். நன்றி.